தேர்தல் காலத்தில் ஸ்டார்னு சொல்லும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பாலாஜி. இன்னைக்கு நாம கள ஆய்வை மேற்கொள்ள இருக்கும் சட்டமன்ற தொகுதி கரூர். இந்த தொகுதி மக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது என்ன, செஞ்சது என்ன என்பதையும், இந்த சட்டமன்ற தொகுதியில் கடந்த முறை அமைச்சராக இருக்கக்கூடிய எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சந்தித்து தான் பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டு நம்ம நேர்காணலை எடுக்க இருக்கின்றோம். வாங்க கரூர் சட்டமன்ற தொகுதி எப்படி இருக்குன்னு பாக்கலாம். வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். களம் எப்படி இருக்கு? களம் நல்லா இருக்குது. நீங்க இவ்வளவு நேரம் கூட இருந்தீங்களா, பாத்தீங்கல்ல, நல்லா இருக்கு. இல்ல இப்ப ஒவ்வொரு தேர்தல்ல ஒவ்வொரு கேம்பெயின் டைம்ல இந்த மாதிரியான கூட்டங்கள்லாம் வரும். இதே மாதிரிதான் விஜய்க்கும் சொல்றாங்க. பட் அதனால விஜய்க்கு வர கூட்டம் எல்லாம் ஓட்டெல்லாம் மாறாதுன்னு சொல்றாங்க. இதே மத்த கட்சியினருக்கு வர கூட்டம் மட்டும் ஓட்டா மாறுமா? இல்ல தம்பி, விஜய் சினிமாவில் ஸ்டாரா இருக்கிறாரு. விஜய்க்கு வர்றதுல ஒரு 30% ஓட்டு இல்லாதவங்களும் தான் வர்றாங்க. ரசிகர்களுடைய கூட்டம் இது. இந்த நம்ம கட்சிகள்லாம் ரொம்ப நாளா ஆட்சியில் இருந்த கட்சி, பல அனுபவங்கள், பல திட்டங்களை கொடுத்த கட்சி. அம்மா ஆட்சியில கொடுத்த திட்டம் பேர் சொல்ற மாதிரியான திட்டங்கள்லாம் கொடுத்தாங்க. இப்ப எடப்பாடியாரும் அதே மாதிரிதான். நீங்க இந்த நீட் தேர்வு ரத்து செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வரும்போது இந்தியாவிலேயே எங்கேயும் இல்லை 7.5% உள்ஒதுக்கீடு கொடுத்ததுனால இன்னைக்கு கிராமப்புற மாணவர்கள் வருஷத்துக்கு 600 பேர் டாக்டர் ஆகிறாங்கன்னா இது ஒரு பெரிய சகாப்தம். எப்படி அம்மா இடஒதுக்கீடு எந்த மாநிலத்திலும் இல்லாம 69% இடஒதுக்கீடை கொண்டு வந்தாங்க. அதனால தமிழகத்துல கீழே இருக்கக்கூடிய ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னேறினாங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. அதை திமுக மாதிரி எல்லாம் நம்ம பெருசா பேசிக்கிறது இல்லாதனால தெரியல. ஆனா +2 மார்க் மட்டும் வச்சு படிச்சா வருஷத்துக்கு 10 பிள்ளைங்க கூட மெடிக்கல் காலேஜ் போக முடியாது. இன்னைக்கு 600 இப்ப வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். 10% அதை 10 ஆக்கிறோம்னு. இதெல்லாம் ஒரு சமுதாய புரட்சி. கீழே ஏழை அடித்தட்டு மக்கள் ஒரு டாக்டர் ஆகிறதுங்கிறது கனவு. அவங்களுடைய ஃபீஸும் சேர்ந்து கவர்மெண்டே கட்டும்னு சொல்லி உத்தரவு போட்டாரு. அதனால எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. அதனால ஒரு வெற்றி பிரகாசமா இருக்குன்னு தடவை கண்டிப்பா ஆட்சிக்கு வருவோம். உங்களுடைய ஆட்சி காலங்கள்ல நீங்க நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சிருந்தாலும், மக்களை போய் பேசினாலுமே, இந்த காலகட்டங்கள்ல மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறதா தான் பலரும் சொல்றாங்க. களத்துல எப்படி இருக்கு? இந்த களம் இப்ப சமீபமா இந்த ஒரு வாரமாவே களம் ரொம்ப மாறிடுது. ஆட்சி மாற்றம்ங்கிறது மக்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கம் இருக்குது. எப்படின்னா, உங்களுக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட பேர் தான் அரசியல் கட்சியில் இருப்பாங்க. அவங்க அந்தந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனா வெற்றியை தீர்மானிக்கிறது பப்ளிக். அவங்க காமனா இருப்பாங்க, நடுநிலையா. அவங்க தான் ஆட்சி எப்படி, யார் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கறத முடிவு பண்றவங்க. பூத்துக்கு 20 ஓட்டுன்னு வச்சிங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 6000 ஓட்டு. அதுதான் வெற்றி நிர்ணயிக்கிறது. அதனால இந்த தடவை மாற்றம் உறுதி. போன தடவை நாங்க 10 வருஷம் ஆட்சியில் இருந்தோம். ஒரு மாற்றம்ங்கிறதுனால கொஞ்சம் ஓட்டுல 75 சீட் ஜெயிச்சு கூட்டணியோட. அதனால இந்த தடவை ஃபுல் மெஜாரிட்டியில வருவார் எங்க பொதுச் செயலாளர், முதலமைச்சர் ஆகுவார். அதிமுக கூட்டணியில பாஜக இருக்கிறது. இந்த தேர்தலில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிஜேபிக்குன்னு ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியும், எம்பி தேர்தலில் என்ன ஓட்டு வாங்கினாங்கன்னு. தமிழ் இது ஜனநாயக நாடு. கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்துதான் ஆச்சு. இன்னைக்கு கூட திமுகவில் பார்த்தீங்கன்னா லட்டர்பாடு கட்சியில கணக்கு சொல்லி 21 கட்சிங்கிறார்.
அதனால கூட்டணிகள் வலுவா இருந்து தான் திமுக இது வரைக்கும் ஆட்சிக்கு வந்திருக்கு. திமுக வந்து சாதனை சொல்லி ஆட்சிக்கு வந்தது கிடையாது. உங்களுக்கு தெரியும், தலைவர் இறந்தப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது ஆட்சிக்கு வருவாங்க. அதனால இப்ப எங்க கூட்டணி வலுவான கூட்டணி. டிடிவி வந்தது தென் மாவட்டங்கள்ல ஒரு பலம், மேற்கு மாவட்டம் எப்பவுமே அதிமுகவுடைய பலம், வட மாவட்டங்கள்ல டாக்டர் அன்புமணி வந்தது, டெல்டாவில் ஆல்ரெடி நம்ம பொதுச் செயலாளருக்கு இந்த தடவை நல்ல செல்வாக்கு இருக்கு. அதனால இன்னைக்கு தனி மெஜாரிட்டியில ஆட்சிக்கு வரும். ஒருவேளை என்டிஏ வின் பண்ணிருச்சு அப்படின்னா ஹெச் ராஜா முதல்வராக தான் ஆக்குவாங்க. ஹெச் ராஜா கூட முதல்வர் ஆக்குறதா திருமாவளவன் சொல்றாரு. இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? யோகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க. திருமாவளவன் என்ன சொல்லுவாருன்னு உங்களுக்கு தெரியும். திருமாவளவனுக்கு முதல்ல உரிய அங்கீகாரம் இருக்குதா திமுக அப்படின்னா அதே கிடையாது. எங்க கூட்டணியில யார் முதல்வருங்கிறது வந்து பாரத பிரதமரும் சொல்லிட்டாரு, அமித்ஷா சொல்லிட்டாரு, எல்லாரும் அதிமுக தலைமை தான். எடப்பாடியாதான் முதலமைச்சர்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் என்ன கண்டுபிடிச்சாரு? ஒரு ஜோசின்னு சொல்றாரு அவரு. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. கரூர் துயர நிகழ்வு என்ன நடந்தது? அன்னைக்கு நடக்கும்போது முதல் ஆளா விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி தான் ஆதரவு குரல் கொடுத்தாரு. ஒரு சில நாட்கள்ல விஜய் தான் முதல் குற்றவாளின்னு சொன்னார். இங்க உண்மையிலே நடந்தது என்ன? நடந்தது ரசிகர்களுடைய ஆரவாரம். அவர் போற இடத்துல எல்லாம் அப்படித்தான் தெரியுது. அதே இடத்துல நாங்களும் கூட்டம் நடத்தினோம். அதை விட அதிகமான கூட்டம். எங்க தொண்டர்கள் மக்கள்லாம் அனுபவமானவங்க, பேச்சு கேட்கணும்னு வருவாங்க. விஜய்க்கு வரவங்க விஜய் பார்க்கணும்னு வர்றாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல, இப்போ விஜயை பாக்குறதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்டத்துல இருந்துதான் ரசிகர்களும் தொண்டர்களும் வந்ததா சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு நடந்தது வேறொரு மாவட்டத்துல இருந்துதான் கிரௌடெல்லாம் கூட்டங்கள் வந்ததா, இல்ல அது கரூர்ல இருந்தவங்க? 41 பேர்த்துல 9 பேர் வெளி மாவட்டத்தை சார்ந்தவங்க. அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாமே. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய இந்த அரசியல் வருகை தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? யாருக்கு அதிகமா பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? எல்லாரும் அதிமுகன்னு சொல்றாங்க. அது சொல்றவங்க சொல்லலாம். எங்களுக்கு வந்து திமுக உடைய வாக்கு வங்கி, அடுத்தது சீமானுடைய வாக்கு வங்கி, திருமாவளவனுடைய வாக்கு வங்கியில் அதிகமா போகும். நேற்றைய தினம் செங்கோட்டையன் பேசும்பொழுது அதிமுக தாவேகாவில் இருக்கக்கூடிய 34% வாக்குகள் மூலமா வின் பண்ணிடலாம், விஜயை வைத்து 5000 கோடி சம்பாதிச்சிடலாம் தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு கனவோட இருந்தாரு. எங்களுக்கு பாஜக மூலமா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் ஆள் வந்தாங்கன்னு சொன்னாங்க. உண்மையிலே இதெல்லாம் நடந்ததா? அவர் சொல்றதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தினம் ஒன்று சொல்றாரு. அவர் அதே சொல்லியிருக்காரு, ஏப்பா அங்கே போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்துட்டோம்னு வருத்தப்படுறேன், நீங்களும் அங்கே வந்துடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு அவரோட வேண்டிய நண்பர்கிட்ட. அது ஒன்று. இப்ப அதிமுக இருக்கக்கூடியவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாரா? ஆமா. ஏங்க, அவரோட அனுபவம் என்ன, அவருடைய அரசியல் அனுபவம் என்ன? குஷியானந்த் நிற்கிறார், ஒரு சால்வி எடுத்துக்கிட்டு போறாரு. இவரா குஷியானந்துக்கு சால்வி போட்டு இவரும் சேர்ந்து சால்வியை போத்திக்கிறார். அந்த சால்வியை இவரே எடுத்து ஓரமாக போடுறார். சால்வி எடுக்க கூட ஆள் இல்லை. இதுதான் அவருக்கு அங்கே கிடைக்கிற மரியாதை. அது எல்லாத்துக்குமே தெரியுமே, சோசியல் மீடியாலே வந்தது. அதனால அதை பற்றிலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓபிஎஸ் போடி நாயக்கனூர்ல திமுக போட்டி போடுறாரு. அவர் கூட இருந்த உங்களுடைய ஒரு உரையாடல், கான்வர்சேஷன், ஒரு அண்ணன் தம்பியா இருந்திருப்பீங்க. இன்னைக்கு இந்த சூழலை எப்படி பாக்குறீங்க? திமுகவை எதிர்த்து வளர்ந்தது அதிமுக. அதிமுகவில் முதல்வராக இருந்தவர் தவறான முடிவு எடுத்துட்டாருங்கிறது என்னுடைய கருத்து. கள நிலவரம் என்னன்னு எனக்கு தெரியாது. எங்க கட்சி அங்கேயும் ஜெயிக்கும்னு எங்க நிர்வாகிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க களத்துல போய் மக்களை சந்திக்கும் போது என்ன மாதிரியான வாக்குறுதிகளை முன் வச்சு ஓட்டு கேட்குறீங்க? மக்கள் அதை எப்படி ரிசீவ் பண்றாங்க? வாக்குறுதிகள் அம்மா ஆட்சிக்கு அப்புறம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆட்சியில கொடுத்த திட்டம் எல்லாம் நின்று போச்சு. தாலிக்கு தங்கம், லேப்டாப்பு, திருமண உதவித்தொகை, அது மாதிரி நிறைய சொல்லலாம். அதை சொல்றோம். இப்ப எங்களுடைய பொதுச் செயலாளர் கொடுத்துருக்கிற வாக்குறுதி மக்கள்கிட்ட பேசும் பொருளாக இருக்கு. ஏன்னா திமுக வாக்குறுதி நிறைவேற்றாது, சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றலைங்கிறது மக்கள் தெரியும். அதனால ஆளுங்கட்சி மேல இருக்கிற வெறுப்பு, இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு தான் ரொம்ப பிரச்சனை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, இளைய சமுதாயம் போதைக்கு அடிமையாகிட்டு இருக்குது. அதனால தாய்மார்கள்லாம் ஆட்சி மேல பெரிய வெறுப்புல இருக்கிறாங்க. மிகப்பெரிய வித்தியாசம் வரும்.
இப்போ இன்னைக்கு மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை எடுத்து சொல்லி வாக்கு சேகரிக்காம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கட்சியினரும் மதத்தாரம் இதத்தாரம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்கல்ல, இது களத்துல என்ன மாதிரியான ஒரு எதிரொலிப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாங்க சொல்றோம், இருந்தாலும் நாங்க என்ன செய்ய போறோங்கிறதையும் சொல்றோம்ல. மற்ற கட்சியோட ஒப்பிட வேண்டும். எங்க பொதுச் செயலாளர் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறாருல்ல, சொல்லித்தாங்க. அமைச்சர் விஜயபாஸ்கர் கடந்த 5 வருஷத்துல விஜயபாஸ்கரா இருக்கும்போது எப்படி உணர்ந்தாரு? மக்களை சந்திக்கும் போதெல்லாம் என்ன மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது? இன்னைக்கு இருக்கிற விஜயபாஸ்கர் தான் அன்னைக்கும். பதவி வந்துட்டா ஒண்ணு, பதவி இல்லைன்னா ஒண்ணுலாம் கிடையாது. எப்பொழுதும் எளிமையானவன், மக்களோட மக்களா இருக்கிறவன் தான். அதனாலதான் போன தடவை கொலுசை கொடுத்து மாட்டு வண்டி பிரச்சனையை கிளப்பி விட்டாலும் நான் 90,000 ஓட்டு வாங்கியிருக்கிறேன். இந்த தடவை 50,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பு. அவர் இங்க நின்று தோத்துருப்பார். அதனாலதான் கோயம்புத்தூர் போனார். சொந்த மாவட்டத்தை விட்டுட்டு போகும்போதே உங்களுக்கு தெரியாதா? நீங்க பத்திரிகையாளர், உங்களுக்கு தெரியாதா? செந்தில் பாலாஜி கரூரை விட்டு கோயம்புத்தூர் போனதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை தான் சொல்றாங்க. கருத்து அவங்கவுங்க சொல்லலாம். உண்மையான கருத்து என்னன்னு எங்களுக்கு தெரியுமில்ல. நாங்க அரசியல்வாதி, எங்களுக்கு தெரியுமில்ல. செந்தில் பாலாஜி இல்லாத இந்த தேர்தல் வந்து உங்களுக்கு களத்துல என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? உங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க அதே அப்படி பாக்குறீங்க. செந்தில் பாலாஜியை நின்று இருந்தாலும் தோக்கடிப்போம். யார் இருந்தா இன்னும் சரி, எங்களுடைய சாதனை சொல்லுவோம். நாங்க செய்ய போறதை சொல்றோம். எங்க பொதுச் செயலாளர் ஆட்சியை பத்தி, அம்மாவோட ஆட்சியை பத்தி சொல்லி நாங்க ஜெயிக்கிறோம். அவர் இருந்தா என்ன, இல்லைன்னு அவர் தான் பயந்துட்டு போயிட்டார். கொங்கு மண்டலத்துல அதிமுகவின் கோட்டை தான் கடந்த காலங்களா இருந்தது. இந்த தேர்தல்ல இருந்து அதை மாற்றி எழுதப்படும் சொல்றாங்க. திமுகவின் கோட்டையா வரும்னு சொல்றாங்க. 4ஆம் தேதிக்கு அப்புறம் பதில் சொல்றோம். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு அடிக்கடி மைண்ட்ல ஒரு விஷயம் ஓடலாம், நம்ம இவங்க கூட உட்காந்து சாப்பிட்டதெல்லாம் இன்னும் ஞாபகம் மெமரிஸா இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஞாபகம் வருமா? எல்லாரும் வர்றாங்க, எங்க வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம் சாப்பிட்டு தான் போவாங்க. கீழிருந்து கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரைக்கும் பழகி இருக்கிறேன். எல்லா இடத்தோடும் சாப்பிட்டு இருக்கிறேன். அதுலாம் எந்த விதமான பெரிய மாற்றங்கள் தெரியாது. எல்லாம் ஒன்று தானே. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இல்லாத இந்த அதிமுக எப்படி இருக்கு? இந்த தேர்தலை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? அம்மாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அந்த இடத்த நிரப்பி இருக்கிறவர் எடப்பாடியார். இன்னைக்கு எதிரிகள், துரோகிகள் எல்லாத்தையும் கடந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறார். அடுத்து தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் மக்கள் பேசக்கூடிய அளவுக்கு இந்த இயக்கத்தை கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறாருன்னா அது அவருடைய ஆளுமை தான். அம்மா தலைவர் இருந்தார். தலைவருக்கு அப்புறம் யாருன்னு நினைச்சாங்க, அப்ப அம்மா வந்தாங்க. அம்மாவுக்கு அப்புறம் இந்த இயக்கம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இன்னைக்கு எடப்பாடியார் நிற்கிறார். உங்க மனசு அதிகமா பாதிச்ச விஷயம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அது நிறைய இருக்குது. இந்த 5 வருஷத்துல பொய் வழக்குகளை சந்திச்சேன். அதெல்லாம் மிகப்பெரிய, நான் மட்டும் இல்லை, எங்க கட்சிக்காரங்க என்னோட இருந்தவங்களும் பாதிக்கப்பட்டாங்க. அதெல்லாம் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ உங்கள் மீது நிறைய விமர்சனங்கள், நிறைய குற்றச்சாட்டுன்னு வைக்கும்போது களத்துக்கு போறீங்களா? மக்கள் அதையும் ஒப்பிட்டு பார்க்க மாட்டாங்களா, பேச மாட்டாங்களா? ஒரு நாள் நடக்காது, நம்ப மாட்டாங்க மக்கள். என்னை இவங்க சொல்ற பொய் குற்றச்சாட்டுகள் நம்ப மாட்டாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் களத்துல போய் சந்திப்பேன் மக்களை. வேற ஆளை விட்டு அதை பேச பண்றோம் நல்ல. நான் அண்ணா திமுக பேர்ல மட்டும்தான் அண்ணா இருக்கிறாரு, கொள்கையில அண்ணாவே இல்லை. அண்ணா திமுக அமித்ஷா திமுகவா மாறிடுச்சுன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் குற்றம் சுமத்துறாங்க. என்ன கொள்கையில மாறிட்டோம்? ஏன் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல 7 மத்திய அமைச்சரை வாங்குற அன்னைக்கு திமுகவுக்கு கொள்கை எல்லாம் தெரியலையா? அதெல்லாம் சும்மாங்க, அவங்க வெறு வாய்ப்பு. எடப்பாடியார் பல தடவை சொல்லியிருக்காரு சட்டமன்றத்தில் பேசும் பொழுது, கட்சி வேற, கூட்டணி வேற, அவங்க கொள்கை வேற, எங்க கொள்கை வேறன்னு பல தடவை சட்டமன்றத்தில் பேசியிருக்கார். சிறுபான்மையினருக்கு எந்த ஒரு பாதுகாப்பாக இருந்தாலும் முதல் ஆளாக குரல் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறார். அதே சிறுபான்மையினருக்கு அம்மா ஆட்சியில் தான் அதிகமான சலுகைகள், திட்டங்கள் கொடுத்துருக்குறோம். ஆனால் சும்மா திமுக மதம் சார்ந்த இயக்கம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே கருணாநிதி பேசியிருக்காருல கூட்டணியில் இருந்தபோது, ஆர்எஸ்எஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காரு? முரசொலி வந்திருக்குது, உங்களுக்கு தெரியும். அது ஒரு சமுதாய இயக்கம் அப்படின்னு போய் நீங்களே சொல்லுங்கன்னு சொன்னார்ல. சமயத்துக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடுற கட்சி திமுக. கனிமொழியை பிடிச்சி உள்ள வச்சாங்க, ராஜாவை பிடிச்சி உள்ள வச்சாங்க. கருணாநிதி என்ன சொன்னார்?
காங்கிரஸோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னாரு. அப்புறம் இப்போ என்ன நடந்தது? அதெல்லாம் சமயத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாங்க. இந்த தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராவோ ஒரு அமைச்சராகவோ இந்த பகுதிக்கு வரும்பொழுது இந்த விஷயம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் முதலில் சரி செய்வேன் அப்படின்னா ஒரு 3 பிரச்சனை சொல்ல முடியும் சார்? ஒன்று, போதை சமாச்சார கஞ்சா ஓப்பனாக விற்கிறாங்க. விற்கிறது கூட திமுக காரங்க கடை தான். அதை முதல்ல கட்டுப்படுத்தி ஆகணும். மக்களுக்கு பாதுகாப்பு வேணும். அது இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குது. அது எங்கள் எடப்பாடியாரே சொல்லியிருக்கிறார். 3 மாதத்தில் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். அது ஒன்று. தொழில் நகரம் டேக்ஸில் ரொம்ப அதிகமாக ஏற்றி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லி அந்த டேக்ஸை குறைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்போம். இந்த கோயில் இனாம் நில பிரச்சனை இருக்குது. கோயில் பேர்லேயே இருக்கிற சொத்தை யாரும் கேட்கல, அது கோயிலுக்கு சொந்தம். இனாம் ஒழிப்பு சட்டம்னு கொண்டு 1963 கொண்டு வந்து கயத்துவாரி பட்டா மாற்றம் செய்யப்பட்ட இடங்களுக்கெல்லாம் இப்போ அறநிலையத்துறை அது எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி சீல் வைக்கிறாங்க. அதனால கரூர் மாவட்டம் ரொம்ப பாதிச்சிருக்குது. அது சம்பந்தமாக தேர்தல் அறிக்கை 32 சொல்லியிருக்கிறாரு. பட்டா நிலத்தில் குடியிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் பாதிக்காத வகையில் அவங்களுடைய ஆவணங்களின் அடிப்படையில் ஒரு குழு அமைத்து அதற்கு நிரந்தர தீர்வுன்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப முக்கியம். காவேரி விட்டுட்டு வெளியில் போயிட்டா அரவக்குறிச்சி சரி, கிருஷ்ணராயபுரத்தில் ஒரு பகுதி, குளித்தலை ஒரு பகுதி வறண்ட பகுதியாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஏரிகளுக்கெல்லாம் காவேரியில் உபரிநீர் திட்டம் கொண்டு வந்து வெள்ளி அணை, வீரராக்கியம், அந்த மாதிரி தாதம்பாளையம் குளம், அதே மாதிரி பஞ்சப்பட்டி ஏரி 1220 ஏக்கர் பெரிய ஏரி, இதுகளுக்கெல்லாம் காவிரி உபரிநீர் திட்டம் எங்களுடைய பொதுச் செயலாளர் கொண்டு வந்த மாதிரி அவர் இது கொண்டு வந்தார். அத்திக்கடவு திட்டம் கொண்டு வந்தார். சரபங்கா ஸ்கீம் கொண்டு வந்தார். அது மாதிரி கொண்டு வந்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தொழில் சார்ந்து வேலைவாய்ப்புக்காக நகரத்தை நோக்கி வர வேண்டிய அவசியம் இருக்காது. நான் அமைச்சராக இருந்த பொழுது கரூர் மாவட்டத்தில் 29,000 மரம் வச்சோம். மரம் வைக்கிறது பெருசல்ல, 7 வருஷம் தண்ணி ஊற்றி அதை காப்பாற்றிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. டவுன் பூரா மகிழமாக இருக்கும், வெளியில் வேறு மரங்கள் இருக்கும். இந்த தடவை கண்டிப்பாக நாங்கள் வருவோம். கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதியிலையும் எல்லா பொது அமைப்புகளோடு இணைஞ்சு ஒரு 50 லட்சம் மரமாவது வைக்கணும். பொது இடங்கள் பூரா மரங்களாக வைக்கணும். ஒரு பசுமையான மாவட்டமாக உருவாக்கணுங்கிறது ஒரு எண்ணம். அதை கண்டிப்பாக செய்யும். நீங்கள் அமைச்சராக இருக்கும் பொழுது இந்த விஷயத்தெல்லாம் தாண்டி நான் இந்த ஊருக்கு இது கொண்டு வந்தது எனக்கு இன்னும் ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்கு அப்படின்னு எதை சொல்லுவீங்க? கல்லூரி கொண்டு வந்தோம் தரகம்பட்டிக்கு. கரூருக்கு தான் கொண்டு வந்தது. அந்த எம்எல்ஏ கேட்டதுனால பின்தங்கிய பகுதி, அது வறட்சியான பகுதி, அங்கே ஒரு கல்லூரி கொண்டு வந்தோம். புஞ்சை புகழூர் தாலுக்கா பிரச்சனை, ரொம்ப நாள் பிரச்சனை. அந்த தாலுக்கா கொண்டு வந்தோம். அம்மா சாலை திட்டம் கொண்டு வந்தோம். அந்த டைம் பார்த்துருப்பீங்க, 40 அடி அகலத்தில் கரூரில் 11 ரோடை லிங்க் பண்ணக்கூடிய ஒரு ரோடு, 22 கோடி ரூபாயில் அது கொண்டு வந்தோம். இந்த குகைவெளி பாலம் 2 இடத்துல இப்போல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பண்ணுறாங்க. அப்போ அம்மா கிட்ட 13.5 கோடி வாங்கி 2 கொண்டு வந்தோம். தேசிய நெடுஞ்சாலையில் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுறாங்க. இப்போ அவங்களாவே ஒரு கொள்கை முடிவாக எடுத்து பண்ணுறாங்க. ஆனால் நானும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தம்பித்துரை அண்ணனும் போய் டெல்லியில் நிதின் கட்கரியை பார்த்து 8 இடத்துல எங்கள் டிஸ்ட்ரிக்டில் பாலம் வாங்கினோம். அது 5 ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு, 3 வேலை ஆகிட்டு இருக்குது. இப்போ மீண்டும் போன 2 மாதத்துக்கு முன்னாடி டெல்லி போயிருந்த போனப்போ 9 இடத்துல மேம்பாலங்கள் வேணும் அப்படின்னு கேட்டு வந்திருக்கிறேன். இதெல்லாம் நாங்கள் செஞ்ச ஒரு பெரிய திட்டம். குடிநீர் முழுமை பெறாமல் இருந்தது. குடிநீர் திட்டத்தை முழுமைப்படுத்தி காவிரி தண்ணி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி கிராம பகுதிகளில் வாய்க்கால் பூரா தூர்வாரி கடைசி வரைக்கும் தண்ணி கொடுத்தோம். புதுசாக வாய்க்கால் வெட்டி கொடுத்தோம். இப்போ எல்லாம் தூர்ந்து போய் மூடி கிடக்கு. இதெல்லாம் சரி செஞ்சால் தான் விவசாயிகளுக்கு பிரயோஜனமாக இருக்கு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இன்னைக்கு இருந்திருந்தா உங்கள்கிட்ட என்ன பேசியிருப்பாங்க? அம்மா இருந்திருந்தா நான் செய்கிற வேலைகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ எங்கள் எடப்பாடியார்கிட்ட அதே மாதிரி தான். ஒன்றும் அதிலெல்லாம் நாங்கள் கேட்டதை செஞ்சு கொடுத்துருக்குறாரு. அம்மா ஆட்சி காலத்தில் ஒரு 6 மாதம் தான் இருந்தோம், அமைச்சராக இருந்தோம். அதுக்கப்புறம் மறைஞ்சிட்டாங்க. அப்பவும் சரி இப்போவும் சரி என் கடமையில் ஓட்டு போட்ட மக்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுல எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் கிடையாது.
செய்யறத குவாலிட்டியாக செய்யணும், மக்களை சந்திக்கணுங்கிறது என்னுடைய கொள்கை. அதில் உறுதியாக இருக்கிறேன். இப்போ இனிமேலும் அப்படித்தான் இருப்பேன். நீங்க இந்த உள்ளூர்காரனால உங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கிறேன். கரூர் விவகாரத்துல முதல் குற்றவாளி செந்தில் பாலாஜியும் தமிழ்நாடு அரசு தான் தாவேகா நிர்வாகிகள் சொல்றாங்க. நீங்க இந்த ஊர்ல இருந்து அன்னைக்கு நைட் நீங்க ஸ்பாட்டுக்கு போனனால கேட்கிறேன், யாரா இருக்கும், என்ன நடந்திருக்கும்? தம்பி, அது சிபிஐ விசாரணையில் இருக்குது. அதை பற்றி என்ன கருத்து அது சிபிஐ விசாரணையில் தெரிய வரும். உங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும். அது அவங்க நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. பாவம், 41 உயிர் குழந்தைகள்லாம் முதிச்சே கொண்டுட்டாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவங்க யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அன்னைக்கு நான் முழுமையாக அங்கே இருந்தேன். ஆனால் அதில் திமுக அரசும் நம்ம உள்ளூர் எம்எல்ஏவும் காட்டின ஒரு வேகம் வேற இதில் காட்டலைங்கிறதா எனக்கு. ஏன்னா கள்ளக்குறிச்சியில் 68 பேர் இறந்து போன அன்னைக்கு போய் பார்க்கல, ஆறுதல் சொல்லல, ஒரு அறிக்கை கூட கொடுக்காத முதலமைச்சர் இரவோட இரவாக வர்றார் 4:30 மணிக்கு கோழிப்பட. உல்லாச பயணம் போயிருந்தார், துபாய் போயிருந்த துணை முதலமைச்சர் தனி ஃப்ளைட்டில் வந்து இறங்குறார். இரவோட இரவா 38 பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அனுப்புகிறாங்க. 40 ஆம்புலன்ஸ் நிறுத்தி அதில் கழக மருத்துவர் அணின்னு ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புகிறாங்க. இரவோட இரவா 10 லட்ச ரூபா இறந்த குடும்பத்துக்கு நிதி உதவி கொடுக்குறாங்க. அன்னைக்கு நைட்டே நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு கமிட்டி போடுறாங்க. உயர் போலீஸ் அதிகாரி தலைமையில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறாங்க. இந்த பதட்டமெல்லாம் ஏன்னு தெரியல. சிபிஐ விசாரித்து உண்மையை சொல்லும் கண்டிப்பாக. கடந்த முறை இந்த தொகுதி மக்கள் உங்களை மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த முறை மக்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மக்களோட மக்களாக இருப்பேன், மக்களுக்கு உண்மையாக இருப்பேன். அதுதான் பார்க்குவோம். இந்த கூட்டணி விவகாரத்துல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கிளவரா அமைச்சர்கள் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியில பாதிய பாஜக கொடுத்துட்டாங்க. இந்த வருஷம் இந்த எலெக்ஷன்ல இபிஎஸ் உடைய இந்த விஷயங்கள் ரொம்ப கிளவரா இருந்ததா சொல்றாங்க. உண்மையிலே இந்த தொகுதி பங்கீடு விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், அவரை சாதாரணமாக இட போடுறாங்க ஒரு சிலர். உண்மையிலேயே அம்மா கூட இருந்து அரசியல் பண்ணவர், ஒரு தேர்ந்த அரசியல்வாதி. இக்கட்டான காலகட்டங்களில் சரியான முடிவு எடுத்திருக்கிறார். நாங்கள் என்றைக்கும் அவரோட தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. திறமையானவர். அடுத்தது முதலமைச்சராக வந்தார்னு நல்ல திறமையாக ஆட்சி நடத்துவார். செங்கோட்டையன் இங்க இருக்கக்கூடிய பல தலைவர்கள்ட்ட பேசுறதா நீங்க சொல்றீங்க. ஆனா செங்கோட்டையன் என்ன சொல்றாரு, இந்த தேர்தலுக்கு பின்பு பல்வேறு மூத்த தலைவர்கள் வெளியில வந்துடக்கூடிய ஒரு சூழல் வரும்னு சொல்றாரு. இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு பின்பு உண்மையிலேயே அந்த மாதிரி இருக்கு அதிமுகவிற்குள்? எப்படி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் யாருங்க போறா? அவரு தான் வருத்தப்படுவார். ஏன் போகணும்? ரொம்ப நன்றி. நான் பிஸியான ஸ்கெடியூல்ல நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணது ரொம்ப நன்றி. தொகுதி மக்களை சந்திச்சு உங்களை பத்தி கேட்க போறோம், என்ன சொல்றாங்கிறத கண்டிப்பா கேளுங்க. பந்திருப்பீங்களா, பார்த்தீங்க கேட்டீங்கன்னா தெரியும். தேங்க்ஸ் ஸோ மச். நன்றி தம்பி. செயல்பாடு நமக்கு தெரியலண்ணா இந்த பக்கம் என்னன்னு. இந்த ஊர்ல பரவாயில்லைங்கண்ணா, நல்ல முறைக்கு எல்லா பக்கம் பொதுமக்களுக்கு உண்டையான தேவையான வேலைப்பாடெல்லாம் நல்ல முறைக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. வேற என்ன வசதிகள் தேவைப்படுது இங்க? வசதிங்கிறது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவையானது மெயின் தண்ணி தான். இப்போ வெய்ய காலத்துல எல்லாம் ரொம்ப தண்ணி பிரச்சனை தான் கொஞ்சம் இதாக இருக்கு. பார்க் வேணுங்கண்ணா இங்க. மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே டெவலப் பண்ணணும். அது மட்டும் செயல்பாடுலாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வேற என்ன, பசங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு அதிகமா கொஞ்சம், ஏன்னா படிச்சுட்டெல்லாம் நிறைய வேலை இல்லாத இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா வேலை கிடைக்கும். இந்த ஊருக்கு நிறைய வசதிகள் தேவைப்படுதுங்க. எல்லாம் சாலை போக்குவரத்து எல்லாமே கொஞ்சம் இடைஞ்சலா தான் இருக்கு. கொஞ்சம் வசதிகள் நிறைய தேவைப்படுது. எம்எல்ஏ செயல்பாடு அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. புதுசாக ஒன்று எதிர்பார்க்குறோம். ஏன்னா மறுபடியும் இவங்களே ஏன்னா இவங்களால மக்கள் எல்லாமே மன உளைச்சல் தான் இருக்கிறாங்க. அதனால நாங்கள் புதுசாக ஒருத்தர், அது யார் வேணாலும் இருக்கலாம், விஜயா இருக்கலாம், விஜய பாஸ்கரா இருக்கலாம், அது யார் வேணாலும் இருக்கலாம். இல்லை, இப்போ அவர் கேண்டிடேட் புதுசாக இருக்காரு, அவங்க இறங்கி வேலை செய்வாங்க. டிஎம்கே எல்லாம் 2 பேரும் சமபலமா இருக்காங்க. அதாங்க. செந்தில் பாலாஜி நம்ம தலைவருங்க. என்னைக்கு டான் கிங்க்கெல்லாம் கிங். தலைவருக்கு கோயம்புத்தூர் போயிருக்காரு, என்ன ரீசன்? கோயம்புத்தூர் அவர் அங்க போனாலும் ஜெயிச்சிருவாருங்க, எங்க போய் நின்னாலும் ஜெயிப்பாருங்க அவரு. இந்த ஊர்ல வேற என்ன வசதிகள் வேணும்? எல்லா வசதியும் இருக்குண்ணா, வேற என்ன வேணும்? வேற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் இப்ப நான் இளைஞர் எல்லா வேலைக்கு தான் போயிட்டு இருக்கோம். இங்க எம்எல்ஏ செயல்பாடு எப்படி இருந்துச்சு இந்த 5 வருஷம்? நல்லா
வேற என்னென்ன வசதிகள் வேணும் இங்க? எல்லா வசதியும் நல்லா பண்ணி கொடுத்துருக்கா தலைவர். செந்தில் பாலாஜி இப்ப கோயம்புத்தூர் போயிருக்கிறாரு, எப்படி பாருங்க? அங்க போனா இதோட அங்க டவுல் மடங்கா நல்லா செய்வாரு. வேலைக்கு போறேன் விவசாயம் பண்ணுவோம். இல்ல இங்க என்னென்ன அரசியல் வேணாம் சார் நமக்கு. இந்த ஊருக்கு வேற என்னென்ன வேணாம்? அவங்க அரசியல் வேணாம் சார். வீட்டுக்கு ஒரு வேலை இருந்தா பரவாயில்ல, வேற என்ன, அது இருந்தாவே மீதி எல்லாமே வந்துடும். அதான் நான் சொல்லல. வேற இங்க எல்லா வசதிகளும் இருக்கா? இருக்கு இருக்கு. கரூர் சட்டமன்ற தொகுதியில் தான் நம்ம கள ஆய்வை மேற்கொண்டோம். ஒருபுறம் இந்த தொகுதி மக்களின் கருத்தையும், மறுபுறம் இந்த தொகுதியில் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்களையும் சந்தித்துதான் பல்வேறு விதமான கேள்விகளை முன்வைத்து நம்ம ஒரு நேர்காணலையும் எடுத்திருந்தோம். எது எப்படியோ இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதி மக்கள் யாரை தேர்வு செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்ப போகின்றார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நாளை வேறொரு சட்டமன்ற தொகுதியில் உங்களை சந்திக்கிறேன்.